இவர் சொல்ற மாதிரி 99% கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு இருக்காங்கன்னு சொன்னா கியாமத்து வர்றதுக்கு வழியே இல்ல, வாய்ப்பே கிடையாது. போன வாரம் அவருக்கு சும்மா தலைப்பு என்ன தெரியுமா? கியாமத்து நாளுடைய அடையாளங்கள். அப்ப அவர் எங்க அணி சார்பா நின்று வெளுத்து வாங்கினார். உங்க ஆடை எப்படி இருக்கு? தொழுறீங்களா? இரையச்சம் இருக்கா? யார் ஒழுக்கமா இருக்கிறீங்க? மது ஆறாக ஓடுகிறது, விபச்சாரம் பெருகிருச்சு, அவ்வளவுதான் கியாமத்து வந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா அது அங்க சொந்த ஊர்ல உண்மையை பேசலன்னா வச்சிருக்க மாட்டான். அதுவும் கோயம்புத்தூர் அடி வெளுத்துருவாங்க. இது ஒப்பிலான்னு வந்த இடத்துல ஏதோ ஒப்புக்கு எதையாவது சொல்லிட்டு போனா விருந்தாளி எதுவும் பேசுறத கண்டுக்க மாட்டாங்க. அவரு அடி வாங்கி புத்தி தெளிஞ்சிட்டாரு. சில பேருக்கு சில வார்த்தை வராது. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அந்த பையன் எலக்ட்ரிக் குட்டி அப்படிங்கிறான். சீனா வரமாட்டேக்கு, அவ்வளவுதான், கூனா வருது. என்னடா திருப்பி சொல்லி கொடுக்குறாரு. அவன் அப்படிதான் சொல்றான். உடனே உங்க அத்தாவை கூட்டு வாங்குறான். உங்க அத்தாவை கூட்டு வா. அவன் வரும்போது அவன் அத்தாவையும் அவன் அப்பாவையும் சேர்த்தே கூட்டு வரான். என்னடா ரெண்டு பேரையும் கூட்டு வர? நான் உங்க அத்தாவை மட்டும் தான் கூட்டு வர சொன்னேன். அவருக்கும் வராது. அதுக்கப்புறம் அவ்வளோ அத்தாவை கூட்டு வர சொல்லுவிய. 2 தடவை நடக்க வேணாம், அதனால ஒரே ட்ரிப்பு கொண்டு வந்தாச்சு. இப்ப கேளுங்க. நல்ல வேலை. இன்னொரு ஆளை கேட்ட வாத்தியார் சொல்றார். வாத்தியார் அவன் அத்தான கேட்கிறான், என்னங்க உங்க பையன் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்ல சொன்னா எலக்ட்ரிக் குட்டிங்கிறான். அவனுக்கு கெப்பா குட்டி அவ்வளவுதாங்க அப்படிங்கிறார். கெப்பா குட்டி அவ்வளவுதாங்கிறார். அல்லாஹ் அக்பர். வாத்தியார் அரண்டு போய் அவ தாத்தாவை பார்த்து கேட்கிறாரு, இந்த மாதிரி வாரிசு இருக்கிறதுக்கு கல்யாணம் முடிக்காமலே இருந்திருக்கலாமே, அப்படிங்கும் போது அவர் சொல்றாரு, இதெல்லாம் பப்ளிக் குட்டி பண்ணாதீங்க அப்படிங்கிறார். நீங்க ஒரு விஷயத்தை கேட்டுக்கங்க, இவ்வளவு பெரிய குட்டியில வந்து அதை சொல்லக்கூடாது. பப்ளிசிட்டி. அவங்களுக்கு அந்த குரூப்புக்கு சீனா வராது. அந்த மாதிரி அந்த குரூப் இருக்காங்கல்ல, 2 பேரும் மிக உயர்தரமான உன்னதமான ஆலிம்கள். ஆனா உண்மை பேச வராது. நீங்க என்ன தலைப்பை கொடுத்து பாருங்க, இப்படி கையை காட்டினோடனே ஆதரவா பேசுவாங்க. பேசிட்டு இருக்கும்போது இப்படி மாத்தினா எதிர்ப்பாகவும் பேசுவாங்க. நாவன்மை படைத்த 2 பேர், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் சொன்னாரே, கது அஃபலஹல் மூமினூன், மூமின்கள் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத். அந்த செய்தியெல்லாம் சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே சொன்னார் தெரியுமா? சிரிக்கிறார். அந்த செய்தியெல்லாம் சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. என்ன இப்படிலாம் இருக்க வேண்டியது எப்படி இருக்கானுவோ பேப்பையிலோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் அறியாம சிரிப்பை அடக்க முடியல. அதைத்தான் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா சொல்லதை பூரா ஏத்துக்கிறதுக்கு ஒப்பிலான் மக்கள், கோயம்புத்தூர் அவர் மஹல்லா மக்கள் மாதிரி கிடையாது. கண்டிப்பா அவங்களுக்கு உண்மை தெரியும். அவர் உங்களை புகழ்த்திட்டு போறதா சொன்னாரு. தப்பு. பேசுறவங்க இருக்காங்க, கேட்கறவங்க எல்லாம் என்ன இழுச்சு வாங்கலாம். அதான் நடுவர் ஒரு ஆள் அப்படி இருக்கலாம், நம்ம எல்லாருமே அப்படி. விஷயத்தை கேளுங்க. ஒரு டாக்டரா இருக்கிறபடி உங்க உடம்புல உள்ள நோயை உனக்கு இப்படிலாம் இருக்குது, நீ உன்னைய சரி பண்ணிக்கிறன்னு சொல்றது தப்பு கிடையாது. அதெல்லாம் உனக்கு நல்லா தான் இருக்குது, என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்க அப்படின்னு இல்லாத புண்ணுக்கு புணுகு தடவக்கூடாது. என்ன உண்மையோ அதை போட்டு உடைச்சிட வேண்டியதான். அவர் சொன்னாரு, தொழுகையில் ரொம்ப பயபக்தியா இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? நான் ஒரு பள்ளிவாசலுக்கு போனேன், ஒரு 10 மணியை போல. நமக்கு லுஹா தொழுகிற பழக்கம்லாம் உண்டு. அப்படி நம்மளா பீத்தப்படாது. அப்படி போகும்போது நாம இல்லை, என்னையே சொன்னேன். உள்ள போனா ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கிறாருங்க. கிராமத்து ஆள் இல்ல, தலையில ஒரு தேங்காய் பூ டவலை கட்டி தொழுதுட்டு இருக்கிறார். 10 மணிக்கு லுஹாவுலாம் தொழுகிறாரு. இந்த மாதிரி ஆள் இருக்க போய் தான் ஊர்ல மழை பெய்யுதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஒத்தருவா ஒரு ஓரத்தில் கிடக்குதுங்க. என்னடா அந்த ஒத்தருவா கிடக்குது, இது யாரு பண்ணுன்னு தெரியலையே. ஏற்கனவே காலையில் சுபு தொழுதவங்க யாரும் விட்டுட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப நான் கேட்கிறேன், ரொம்ப கவனமா தொழுது. உங்களுக்கு அந்த ஒத்தருவா எப்படி தெரியுது? நான் என்ன தக்பீர் கட்டல. அந்த 1 ரூபாயை எடுத்து உண்டியல்ல போடலான்னு போறேன். அவரை தாண்டி தான் போனோம். இப்படி தலையாட்டுறாரு. இவர் ஏன் தலையாட்டுறாரு? ஒரு கால் விவரம் தெரிஞ்சவர் ஓதுறதை ரசிக்கிறார் போல் தெரியுது அப்படின்னு நினைச்சு நான் அவரை தாண்டி போறேன். டக்குன்னு கையை பிடிச்சிட்டார். 1 ரூபாயை வச்சுட்டு போயான்ட்டு. என்ன இறையச்ச யாருக்கு இருக்கு? சஹாபாக்கள்லாம் ஆணி அடிச்ச மாதிரி அப்படியே இருப்பாங்க. பறவைகள்லாம் அவங்க மேல வந்து உட்காரும்னு புகாரி ஷரீஃபில் இருக்குது. அப்படி இருந்தாங்க, அப்படி இருக்கணும். நாம அப்படி இருக்கிறோமா? அலி அல்லாஹு தஆலானு அவங்களுக்கு காலில் அம்பு தச்சிச்சு, தொழும்போது எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்கிறேன், கொசு கடிச்சா நிக்க முடியுதா? தொழுகையில கொசு கடிச்சா நிக்க முடியுதா? நம்ம பள்ளிவாசல் நிர்வாகத்துல சண்டை போடுறோம். ஒரு விஷயத்தை விளங்கிடணும். பறவை ஏன் நிக்க விடலன்னா எச்சம் போட்டா தொழுக கூடாதுன்னு சட்டம் விளங்கி இருப்பாங்க. இல்லாட்டி மட்டும் கரெக்டா வந்து உட்காந்துரும்.
அதனாலதான் கவலை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னைக்கு நாம ஒன்னொன்னையும் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. மது அருந்துறதை பத்தி என்னுடைய அணி தலைவர் சொன்னாங்க. எதிரணி தலைவர் சொல்றாரு, 99% பேர் அருந்துறது இல்லையாமா. எவ்வளவு பெரிய பொய்! ஒரு காலத்துல பெரியவங்க தான் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு குட்டி குடிகாரர்கள் சமுதாயத்தில் உருவாயிட்டான். உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்துல போய் இந்த ஊர்ல குடிகாரர்கள் யாருங்கன்னா, அந்த தெருவில் ஒருத்தர் குடிப்பாருங்க, இந்த தெருவில் ஒருத்தர் குடிப்பாருன்னு குடிக்கிற ஆளை எண்ணிடுவாங்க. இன்னைக்கு அப்படிலாம் முடியாது. குடிக்காத ஆளை வேண்டாம் எண்ணி சொல்லலாம், இந்த ஆளும் குடிக்க மாட்டாரு, வேற எல்லாரும் குடிப்பாங்க. அதுதான் உண்மை. 2 பேரு மது அருந்திட்டு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கிறான். போலீஸ்காரர் பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு வாடா. அவர் பேரு சிராஜுத்தீன். ஸ்டேஷனுக்கு கூட்டு போயாச்சு. உன் பேர் என்னடா? 100 அப்படிங்கிறான். உன் பேர் என்னடா? 100ங்கிறான். 100 மில்லியா 200 மில்லியான்னு கேட்கல, உன் பேர் என்னடா? 100ங்க. அடே என்னடா போதையில் இப்படி இருக்கிற, உன் பேர் என்னடா? 100 முகமது. இன்னொருத்தனை, உன் பேர் என்னங்க? பீரு. அடே பீரா பிராந்தியான்னு கேட்கலடா, உன் பேர் என்னடா? பீர் முகமது. ஏன்னா 100 முகமது பீர் முகமதுங்கிற இஸ்லாமிய பண்பாட்டு சின்னங்களை பெயராக வைத்துக்கொண்டு என்ன சேட்டடா செய்றீங்க? மது, பெருமானார் சொன்னார்கள் அல்லவா, ஷுரிபத்தில் ஹுமூர், மதுக்கள் தாராளமாக அது குடிக்கப்படும், அதுல லஜ்ஜையே இருக்காது. தமிழகத்தினுடைய போன வருஷ புள்ளி விவர செய்தி ஒண்ணு, தீபாவளிக்கு சென்னை மாநகரத்தில் மட்டும் 1,83,00,000 ரூபாய்க்கு சென்னை மாநகரத்தின் டவுன் பகுதிகளில் வியாபாரம் இருக்குது. தீபாவளிக்கு. ரமலானுக்கு எவ்வளவு தெரியுமா? 2,36,000 ரூபாய். அவர்களுக்கு 2,02,36,00,000 ரூபாய் ரமலான்ல விற்பனையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு காலத்தில் குடிச்சிட்டு பள்ளிவாசல் தெருப்பக்கம் வர மாட்டாங்க, பள்ளிவாசலுக்கு உள்ளே வந்துடுறான். ஏன்னா லஜ்ஜை என்பதே கிடையாது. அந்த அளவிற்கு சமுதாயம் அனாச்சாரத்தை பின்பற்றிட்டு இருக்கு. அப்புறம் ஒன்று சொன்னாரு, வலா தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, முந்தைய காலத்தினுடைய வெளியில் சுத்துவதை போன்று தாய்மார்கள் சுத்த வேண்டாம். யாரு சுத்தாம இருக்கிறா? யாரு வீட்டில் இருக்கிறா? எல்லாரும் சுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அட்சய திரியைன்னு ஒன்று வரும். அட்சய திரியைன்னு என்ன? அவங்கள மாற்று மத சகோதரர்கள் அந்த நாளில் தங்க வாங்கினா அவங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யமா வாழலாம் அப்படிங்கிறது. அன்னைக்கு அந்த நாளில் நீங்க தங்க கடையில் போய் பாருங்க, வெறும் கருப்பு துப்பட்டியா இருப்பாங்க. அவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அட்சய திரியை அவன் பேணல, நாம பேணிக்கிட்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, கலாச்சாரம் என்பது மார்க்கம் கற்றுக் கொடுத்ததை செய்தால் கலாச்சாரம். அனாச்சாரம் என்பது மார்க்கம் தடுத்ததை செய்தால் அனாச்சாரம். இன்னைக்கு நாம சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா, தடுத்ததை செஞ்சுட்டு இருக்குமா? உதாரணத்துக்கு ஒரு சின்ன, இந்த மேடையிலே உங்களுக்கு ஒரு கணக்கெடுப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கஸ்து ஷாரிப வஃபுல் லிஹியத, மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளர்த்துக் கொள்ளுங்கள். காலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். யூதர்கள் மீசையை வளர்ப்பான், தாடிய அவன் மலிப்பான். அந்த மாதிரி செய்யாதீங்க, அதுக்கு மாற்றமா செய்யுங்க. எங்க யாராவது ஒரு ஆள், தைரியமான ஆளு இந்த சபையில எந்திரிச்சு தாடி வச்சவங்களையும் வைக்காம இருக்கிறவங்க கணக்கெடுங்க பார்ப்போம், இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு வந்துடும். யார் கலாச்சாரத்தை பின்பற்றுவது, யார் அனாச்சாரத்தை பின்பற்றுவது? அதிகமான மக்கள் அனாச்சாரத்தை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்புறம் எங்களுடைய அணித்தலைவர் சொன்னாரு, பசங்கள்லாம், மாணவர்களுடைய நிலைமை இன்னைக்கு ரொம்ப மோசமா போயிருச்சு. காகிதத்தோடு போக வேண்டிய பள்ளிக்கூடத்துக்கு ஆயுதத்தோட போறான். காகிதத்தோட போக வேண்டிய பள்ளிக்கூடத்துக்கு ஆயுதத்தோட போறான். டிவியில அந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உமா மகேஸ்வரிங்கிற ஒரு டீச்சரை ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது என் வீட்டில இருந்து ஒரு குரல் ஒன்று கேட்குது, அந்த அண்ணனுக்கு முடியுது செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறான். அந்த அண்ணனுக்கு முடியுது செஞ்சுட்டான் அப்படிங்கிறான். நான் அரண்டு வேத்து விறுவிறுத்து அன்னையிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிற வரைக்கும் ஒரு பீரியட லீவை போட்டு உள்ள எதுவும் வச்சிருக்கானா அப்படின்னு பார்த்து அனுப்ப வேண்டியதா இருக்கு. ஏங்குறான், அந்த அண்ணனுக்கு முடியுது, குத்திட்டான், நம்மளால முடியலங்கிறான்.
அதை நியாயங்களாம் வேதனைப்படுறான். அந்த அளவுக்கு மாணவர் சமுதாயம் வந்துருச்சு. அதை சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் 3 விதமா தான் முடி வச்சிருக்கிறாங்க. ஒன்னு வஃபரா, இது கலாச்சாரம், அதாவது காதினுடைய சோனையின் மேல் பகுதி வரை. இன்னொன்னு லும்மா, காது சோனையினுடைய கீழ்ப்பகுதி வரை. இன்னொன்னு ஜும்மா, தோள் புஜம் வரை, இங்கிருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும். பெருமானார் தலப்பாகை கட்டினால் அவர்களுடைய முடியின் மிச்சம் இருக்கும். ஹதீஸ் வருது. வஃபரா, லும்மா, ஜும்மா. இன்னைக்கு பையன் எப்படி முடிவிட்டிருக்கான் தெரியுமில? இவராவது ஒரு உதாரணம் சொல்லும் போது பார்பர் ஷாப்பில் அரைகுறையில் எஞ்சிட்டு வந்தாண்டு. நான் ஒரு பையனை பார்த்தேன், இந்த புத்துநோய் வந்தவனுக்கு முடி கொட்டியிருக்கும், அந்த மாதிரி இவன் வெட்டியிருக்கான். நான் வருத்தப்பட்டேன், தம்பி இந்த சின்ன வயசுல இவனுக்கு இவ்வளவு பெரிய நோய்கள் இருக்குது, ஏப்பா இப்படின்னு கேட்டா இதுதான் இந்த வருஷம் ஸ்டைல் அப்படிங்கிறான். இந்த வருஷம் ஸ்டைலுங்கிறான். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை ஸ்டார் என்று சொன்னார்கள். அஸ்ஹாபி கன் நுஜூமி, அஸ்ஹாபி கன் நுஜூமி, என்னுடைய தோழர்கள் வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை போன்றவர்கள். ரசூல் சஹாபாக்கள் தான் ஸ்டார்கள். சூப்பர் ஸ்டாரும் சுப்ரீம் ஸ்டார் எந்த ஸ்டாரா இருந்தாலும் அது சஹாபாக்கள் தான். ஆனா இன்னைக்கு இவன் என்ன செய்யறான் தெரியுதுல்ல? ஸ்டார்களை பூரா சஹாபாக்களா மாத்தி அவங்கள பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான். வர்ற வழியில ஒரு போஸ்டர், தலைவா வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம், கீழே பேர் என்ன, ஜாஃபர் ரஜினி. என்னடா சண்டான ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் சொல்லுகின்ற பொழுது, நான் போரினுடைய கைபருடைய வெற்றியை சந்தோஷமாக கொண்டாடுவேனா, ஜாஃபரை சந்தித்ததை சந்தோஷமாக கொண்டாடுவேனான்னு சொல்லி புகழ்த்தின ஒரு பேரை, தலைவா வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம், கீழே ஜாஃபர் ரஜினி. ஒரு சுன்னத்துன்னு கூட சொல்லி பாருங்க, செய்ய மாட்டான். ஆடையை கீழே கரண்டைக்கு கீழே அலைய விடாதரா, தெருவில் என்னென்ன இருக்குதோ அது வேஷ்டியில் இருக்குதுரா, கொஞ்சம் மேலே தள்ளி கிட்டடான்னு சொன்னா கேட்க மாட்டான். ஒரு படத்துல ஒருத்தன் கட்டிட்டான்னு வைங்க, அதுக்கடுத்து நீ கீழே தள்ளி கட்டுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். எங்க கலாச்சாரம் இருக்குது, எங்க அனாச்சாரம் இருக்குது, கொஞ்சம் நாம சிந்தித்து பார்க்கணும். சினிமா மோகம், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், சினிமா மோகம் இருக்கிறது. என் சமூகத்தை நான் குட்டமிட்டு சொல்வதை என் உரிமையாக கருதுகிறேன். ஏன்னா நானும் மார்க்க அறிஞன். இன்னைக்கு இங்க உள்ளவங்கள்ட்ட லோக்பால்னா என்னன்னு கேளுங்க, தெரியாது. லோக்பால்னா என்னப்பா தெரியாதுங்க. ஆவின் பால் ஒரு பாதி பேர் சொல்லுவான், அமலா பால் கேட்டு பாருங்க எல்லாம் சொல்லுவான். என்ன காரணம்? கலாச்சாரம் எங்கே போய்கிட்டு இருக்கிறது, அனாச்சாரம் எங்கே போய்கிட்டு இருக்கிறது, நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இதை இந்த பட்டிமன்றத்தில் நாம கலந்துக்கிறோம். அது மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, அதாவது வீண் விரயம் செய்வதை மார்க்கம் தடுத்திருக்கிறது. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். எங்க நடுவர் அதுக்கு ஒரு தடவை அர்த்தம் வச்சாரு, வெட்டுங்கள் வெளுத்துங்கள், என்னடா செஞ்சுக்கங்க, வீண் விரயம் செய்யாது. அல்லாஹ் வீண் விரயம் செய்யறவங்கள விருப்பப்பட மாட்டான். இன்னைக்கு எந்த கல்யாணத்திலேயாவது வீண் விரயம் செய்யப்படாமல் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆலமுன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹா மஊனத்தன். நிக்காஹ்ல ரொம்ப பிரம்மாண்டமான பரக்கத்தை கொண்டது செலவின லேசா இருக்கிறதா, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அப்படி முடியுதா? முடியலையே. கண்ணியத்திற்குரியவர்களே, யார் அப்படி நடத்துறா? நாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெரிய பணக்காரர், பச உள்ள பாட்டி, அவருக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்துச்சு. என்னன்னு சொன்னா, இந்த ஏழை குமர்களுக்கு நாம உதவி செய்யலாம். ஏழை குமர்கள் மாப்பிள்ளையும் பொண்ணும் தயாரா இருந்தா கல்யாணம் நடத்தி வைக்கப்படும். அவர் ஒரு லிஸ்ட் போட்டிருந்தார், 50,000 ரூபாய்க்கு உள்ள ஒரு கல்யாணம். மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஜவுளி, சீர் சீராட்டு, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் ஜாமான்கள் அப்படின்னு கொடுத்தா, இவன்ட்ட காசு பணம் இல்லை. அந்த 50,000 ரூபாயை வாங்கி அவற்றை போய் மனு எழுதி கொடுத்து 50,000 வாங்கி கல்யாணம் பண்றான். அவருக்கு வேற அழைப்பு கொடுக்கிறான். ஆனா வாசல்ல 2 வீடியோக்காரன் நிக்கிறான். அதைத்தான் அவர் கேட்கிறார், ஏண்டா ஓன்ட்ட வழி இல்லைன்னு ஏன்ட்ட 50,000 வாங்கி கல்யாணம் நடத்தினா இது எதுக்கு உனக்கு அனாவசிய செலவு, இது எதுக்கு உனக்கு அப்படின்னு உன் கல்யாணத்தை ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் பார்க்கணுமா? இது என்ன கின்ன சாதனையா? இது உனக்கு கல்யாணம் நடக்கிறது கின்ன சாதனையா அல்லது எதிர்பார்த்த வரலாற்று செய்தியா? அதை எதுக்கு நீ இவ்வளவு தூரம் பப்ளிசிட்டி பண்றன்னு கேட்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனை அனாச்சாரங்கள் எத்தனை எத்தனை அனாச்சாரங்கள் திருமணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாரு,
கல்யாணம் முடிச்சுட்டா 2 தாயாமா 2 தகப்பனாமா. 2 தாய் 2 தகப்பன். இதுல மூத்த தார யாரு தெரியுதுல? நம்ம அம்மா. 2ஆம் தார யாரு? நம்ம மாமியா. அதுதான் 2 தாய் 2 தகப்பன். உறவுகளுக்குள்ள பிரச்சனை வர்றதே இல்லை. சேர்ந்து இருந்தா தானே அங்க பிரச்சனை வரும். அதுதான் ஒரே வாரத்துல தனியா போயிடுறானே, அப்புறம் எங்க பிரச்சனைக்கு வழி இருக்குது? 3 வயசானவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஒத்த மகன் சொல்லி பார்த்து பார்த்து வளர்த்தேன், கல்யாணம் முடிச்ச ஒரே வருஷத்துல தனி கொடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொரு பெரியார் சொல்றாரு, உன் மகன் பரவாயில்ல, கொஞ்சம் இறக்க சக்தி உள்ளவன், 1 வருஷம் இருந்திருக்கான், என் மகன் 6 மாசத்துல தனி கொடுத்துன்னு போயிட்டான்னு அவர் சொல்றார். 3வது ஆளு கம்முன்னு இருக்கிறார். என்ன நீங்க மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க 2 பேரும் பிள்ளைகளை பெற்றிருக்கீடா, நான் தொல்லையை பெற்றிருக்கேன். எந்த விஷயம்? கல்யாணம் முடிஞ்சு போய் படுத்திருக்கிறேன், என்னை வந்து எழுப்புறான், தனி கொடுத்தன போடு. அடே போடா, இன்னும் பந்தல் பிரிக்கல, வாழைக்காரனுக்கு துட்டு கொடுக்கல, பிரியாணிக்காரனுக்கு இன்னும் கணக்க முடிக்கல, இப்ப போய் நடிச்சாம எழுப்புறியடா, போய் சந்தோஷமா இருப்பா, காலையில பார்க்கலாம், தனி குடித்துன்னு போறதுங்கிற. காலம் அவ்வளவு ஜெட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்குது. யார வந்து மாமனாரையும் மாமியாவையும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இந்த பட்டிமன்றத்திற்கு வாய்ப்பளித்த ஜமாத்தார்களுக்கும் மிக முக்கியமா அல்லாஹ்வுக்கும் நன்றி சொல்லி விடைபெற விரும்புகிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கால போக்கை படம் பிடித்து காட்டி இந்த பட்டிமன்றத்திற்கு தீர்ப்பையும் பெருமானார் வழங்கி இருக்கிறார்கள். என்ன தெரியுமா? நடுவற்றெல்லாம் கெஞ்ச போறது இல்லை, அவர் இதுக்கு தான் கொடுத்தாகணும். ஏன் தெரியுமில? இதுக்கு முன்னாடி இந்த அணிக்கு தான் தலைவராக இருந்திருக்காரு. சந்தர்ப்ப சூழ்நிலையில நடுவராக உட்கார வச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப நாங்க கேட்போம், அந்த பக்கம் அணிக்கு தீர்ப்பு கொடுத்தா அப்ப இதுக்கு எப்படி தலைவராக இருக்க ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்போம். அது விஷயம் இருக்குது, அது வேற விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, முஸ்னத் அஹ்மதுல பதிவாகி இருக்குது. வல்லாஹி லதத்தபி அன்ன சுனன மன் கான கபலக்கும் யதம் பி யதின் ஷிபரம் பி ஷிபரின் ஹத்தா லவ் அன்ன அஹதஹும் யதுகுலு ஃபீ ஹுஜ்ரி லுப்பி லதகல்தும் ஃபீஹி அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு காலம் வரும், அப்பொழுது நீங்கள் உங்களுக்கு முன்னுண்டானவர்களின் அனாச்சாரங்களை நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். எப்படி பின்பற்று? சும்மா தொட்டுக்க தொடச்சுக்கொண்டு இல்லை, யதம்பி யதின் ஷிபரம் ஷிபரின், அடிக்கு அடி ஜானுக்கு ஜான் முழத்திற்கு முழம் இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் பின்பற்றுவீர்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணமும் சொல்றாங்க, ஹத்தா லவ் அன்ன அஹதஹும், அந்த முன்னோர்களில் ஒருவன் யதுகுலு ஃபீ ஹுஜ்ரி லுப்பி, உடும்பினுடைய பொந்திலே அவன் நுழைந்தால் லதகல்து ஃபீஹி, நீயும் அதுல போய் நுழைவ. அவன் ஏன் அதுக்குள்ள போறான், அங்கிருந்து ஏன் வாரான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். அவன் போறான், நான் போறேன் அப்படின்னு போவேன். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? பிறந்த நாள் கொண்டாட்டம், இது கலாச்சாரமா அனாச்சாரமா? மெழுகுவர்த்தியை ஏத்துறான், பரவாயில்லை, இருட்டுக்கு ஏத்துறான்னு சொல்லலாம். அப்புறம் ஊதி அணைக்கிறான், இது எதுக்கு? ஒளியாக இருக்கின்ற உன் வாழ்வு இருளாகி மண்ணாகி மண்ணாய் போட்டுங்கிறதுக்கு ஒரு சிம்பாலிக்கான அடையாளமா? எவனோ மேற்கத்திய கலாச்சாரம், அவன் செஞ்சா நான் செய்யறேன், அவ்வளவுதான். பலூனா தொங்க விடுறான், அதுக்கு உண்டான செலவு யாருடைய? இது கண்ணியத்திற்குரியவர்களே, கைகளால் சாப்பிடுவது சுன்னத்து, சாப்பிட்ட விரல்களை சப்பி சாப்பிடுவது சுன்னத்து. எங்க நடுவர் அடிக்கடி சொல்லுவார், இந்த 5ம் என்னங்க, இந்த 5 என்ன? ஒன்னு பெப்சி, ஒன்னு பெப்சி, ஒன்னு செவனப்பு, ஒன்னு செவனப்பு, இன்னொன்னு கொக்கோ கோலா, கடைசியா ஒன்னு காளிமா இருக்கு. எங்க நடுவர் அடிக்கடி சொல்லுவார், அல்லாஹ் தஆலா அந்த 5 விரல்களையும் அந்த 5 விதமான சத்துக்களை வச்சிருக்கோம். நான் இன்னைக்கு நம்மால் என்ன செய்யறோம்? கரண்டியால் எடுத்து சாப்பிடுறோம், கரண்டி எடுத்து சாப்பிடுறோம், சேர்ல உட்கார்ந்து சாப்பிடுறோம். அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு தடவை கையால சாப்பிட்டாங்க. பக்கத்தில் உள்ள ஒரு மேலை நாட்டு அறிஞர் கேட்டாரு, அநாகரிகமா இல்ல அப்படின்னா. இவர் அருமையா பதில் சொன்னாரு, கரண்டி எவனோ சாப்பிட்டதுரா, அதை எடுத்து என் வாயில வைக்கிறது தான் அநாகரிகம், இது ஏன் விரல், எனக்கு தெரியாம யாரும் சாப்பிட முடியாது, இதுதான் நாகரிகம், என்ன நாகரிகத்தை போயிட்டு அநாகரிங்கிற அப்படின்னாரு. யார் இன்னைக்கு கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள், அனாச்சாரத்தை அதிகமாக பின்பற்றுகிறார்கள். இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் அல் யஹூத வன் நஸாரா, முன்னோர்கள் நீங்க சொன்னீங்களே, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபபிமன், வேற யாரு, அவங்கள தான் நான் சொன்னேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது உண்மையா இல்லையா?
நடக்குதா இல்லையா? எனவே நம் சமூக மக்கள் பெரிதும் அல்ல, 99% அல்ல, 99% 9 பாயிண்ட்ஸ் அவர்கள் அனாச்சாரத்தையே பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ் அந்த நிலையை மாற்றுவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இங்கே நம்முடைய ஷாவுல் ஹமீது பாக்கவி அவர்கள் ஒரு எதிரணி தலைவர் முழு பூசணிக்காயை தான் சோத்தில் மறைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவர் பூசணிக்காய் தோட்டத்தையே மறைக்கிறாரு, 99% கதை விடுறாரு அப்படின்லாம் சொன்னார். ஆனால் கடைசியில் 99.9 கலாச்சாரத்தை பின்பற்றலன்னு சொல்லி அவர் கையை எங்கே காட்டுறாருன்னா கலாச்சாரத்தை பின்பற்றி அழகாக புர்காவோடு உட்காந்துருக்க தாய்மார்களை பார்த்து கையை காட்டுறாரு. எனக்கு அதான் பெரிய வேதனை. எவ்வளோ கண்ணியமாக உட்காந்துருக்குறாங்க, எவ்வளோ கண்ணியமாக. பெத்துமாமாரெலாம் பாருங்கள், கீழே முட்டை கட்டிட்டு எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குறாங்க. இந்த வயசுலையும் பட்டிமன்றம் கேட்கணுங்கிற ஆர்வம் வந்திருக்குதே, இந்த கலாச்சாரம் மாற்றம். ஆனால் அவர் சொன்னார், அவர் எலக்ட்ரிசிட்டி அது இதெல்லாம் நிறைய சொன்னார். 2 பேரும் குடிச்சிட்டு போனானுவோ, போலீஸ்காரன் பிடிச்சான். உன் பேர் என்னன்னு கேட்டால் 100ன்னா 100 மில்லி இல்லை. உன் பேர் என்ன? பீரை பற்றி கேட்கல, பிராந்தியை பற்றி கேட்கல, உன் பேர் என்னன்னு இப்படிலாம் சொன்னார். அப்படிதான் ஒரு ஆள் இந்த போலீஸ் நின்று டிராஃபிக் போலீஸ் நிற்பாங்க பாருங்க, இந்த போலீஸ் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்களே, அதில் ஒரு ஆள் சைக்கிளில் போய் வேகமாக மோதிட்டார். அப்போ போலீஸ்காரன் கேட்டானா, அந்த ஃபீட்டில் மோதினார இவர் யாருன்னு கேட்டாராம். அவர் தான் ஒப்பிலான் பள்ளியாசல் மோதினார் அப்படின்னாராம். அதை தாண்டா கேட்குறேன், என் ஃபீட்டில் வந்து மோதினார அவர் யாருன்னு கேட்குறேன். அவர் தான் மோதினார்னா, இல்லை அவர் தாண்டா மோதினார், அவர் யாருன்னு கேட்டேன். கடைசியில் பார்த்தா அவர் பள்ளிவாசல் மோதினார். அது போலீஸ்காரனுக்கு புரியவே இல்லை. ஓஹோ, பள்ளிவாசல்லையும் மோதுறான், எண்டையும் மோதுறானா, ஆண்டவனுக்கும் பயம் இல்லை, போலீஸ்காரனுக்கும் பயம் இல்லையா? சில நேரத்தில் சில விஷயங்கள் நமக்கு இப்படி தான் ஏருக்கு மாறாக விளங்கிருது. அவன் 100ன்னு பேர் சொல்ல, அவன் 100 மில்லின்னு விளங்கா. எங்கள் ஊரில் ஒருத்தன் போயிட்டே இருந்திருக்கான். போலீஸ்காரன் லைட் இல்லாமல் அந்த காலத்தில் டைனமோ சைக்கிளில் லைட் இல்லாட்டா பிடிப்பாங்க. பிடிச்ச உடனே அட்ரஸ் எழுதுவாங்க அந்த காலத்தில். இப்போ ஹெல்மெட்டுக்கு பிடிக்கிற மாதிரி 3 பேர் வண்டியில் ட்ரிபிள்ஸ் போனால் பிடிக்கிற மாதிரி அந்த காலத்தில் இந்த டைனமோ லைட்டுக்கு பிடிப்பாங்க. அது எரியலைன்ன உடனே பிடிச்சி உன் பேர் என்னன்னு கேட்டானா. என் பேர் சந்துக் மைதி அப்படின்னு இருக்கான். அப்படியே அவங்க வாப்ப பேர் என்ன பேர்? மைத் ராவுத்தர் அப்படின்னு இருக்கான். அட்ரஸ் எழுதிட்டான், சந்துக் மைதி மைத் ராவுத்தர். உங்கள் தெரு பேர் என்ன பேர்? கபிரஸ்தான்கோழி தெரு அப்படின்ட்டான். 3 எழுதிட்டு ஊருக்குள்ளே போய் அடுத்த நாள் போலீஸ் சார்ஜ் ஷீட் கொடுக்கறதுக்காக கோர்ட்டுக்கு வர சொல்லணுமா இல்லையா? சந்துக் மைதி மைத் ராவுத்தர் கபிரஸ்தான்கோழி தெரு. நேராக போலீஸ்காரனை கூப்பிட்டு ஒரு ஆள் கபிரஸ்தானில் வந்து விட்டாராம். இங்கே நிறைய கிடக்கானுவோ, யார் வேணுமோ பிடிச்சிக்கோங்க. அந்த மாதிரி 100 பேர்லாம் சொல்லி எக்கச்சக்கமாக பேசிட்டார். சும்மா அவரை பேசினதை பார்த்தாச்சுன்னா அது தனியாக அது ஒரு பட்டிமன்றத்தில் வைக்கணும் போல தெரியுது. அந்த அளவுக்கு பேசி பிறந்த நாள் கொண்டாடத்தை எப்படி கொண்டாடுறாங்க. ஒரு ஆள் ஓடுனா அதை பார்த்து பின்னால் நிறைய பேர் ஓடினாங்கன்னு சொன்னார். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த அணியில் ஒரு ஆள் பாக்கி இருக்கிறா, நம்ம மரியாதைக்குரிய சுலைமான் பாக்கவி அசரத் அவர்கள் இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக இல்லை கலாச்சாரத்தை தான் மக்கள் பின்பற்றாங்க, அவர் சொன்னது பூரா சரியில்லை, 99.9 சொல்லி அவர் ஒரு புள்ளிட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுறதுக்கு வர்றாங்க. அப்துல் முகமது சுலைமான் அசரத் அவர்களை அழைக்கிறேன் கலாச்சாரம் என்ற அணிக்கு. அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, சிறப்பான இந்த கலாச்சாரம் அனாச்சாரம், கலாச்சாரமா அனாச்சாரமா என்கின்ற பட்டிமன்றத்திற்கு துண்டு போட்டு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய தலைவர் அவர்கள், சமூகத்தை துண்டு போடக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியிலே இன்று சமுதாயத்தை துண்டு போடாமல் காப்பாற்றுவதற்காக தானே அந்த துண்டை போட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த சிறப்பான இந்த பட்டிமன்றத்திலே எதிரணியிலே அனாச்சாரமே என்கின்ற தலைப்பிலே பேச வேண்டிய ஒரு பேச்சாளர் நமக்கு நடுவராக வந்திருக்கின்றார். ஏன் தெரியுமா? அவருக்கு விளங்கிவிட்டது அனாச்சாரம் அல்ல கலாச்சாரம் தான் என்று. எனவே எப்படி அந்த அணியிலே இருந்து பேசுவது என்று தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொண்டிருக்கின்றார். அன்பிற்குரிய, ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், எதிரணியினுடைய தலைவர் நெய்னார் முகமது அசரத் அவர்கள் நண்பர் இங்கே அனாச்சாரம் தான் தலைவிரித்து ஆடுகின்றது என்று இங்கே பேசி சென்றார். அதற்கு முரணாக அவரே ஆடை அணிந்து வந்திருக்கின்றார்.
அவர் அணிந்த ஆடையே சாட்சியாக இருக்கின்றது. அனாச்சாரம் அல்ல, கலாச்சாரம் தான் இங்கே சிறந்து வந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு அடையாளமாக அவர் இஸ்லாமிய ஆடை. தலைவர் சொன்னார், நம்முடைய தலைவர் சொன்னார் புரோக்கர் ஆடை என்று. புரோக்கர் ஆடை அல்ல, அது இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு உண்டான ஆடை, முஸ்லிம்கள் அணியக்கூடிய ஆடை. அண்ணன் சொல்லுவார் அடிக்கடி, ட்ரெஸ் வேற, பேசுற பேச்சு வேற. தொப்பி அணிவதை பற்றி பேசுகின்ற போது அண்ணன் சொல்லுவார், அது அரபு நாட்டு கலாச்சாரம், அரபு நாட்டு கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுவதா என்று கேட்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலை அணிந்து தொழ வேண்டும் என்று, தலையை மறைத்து தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நாம் இன்று நாம் தொப்பி அணிந்திருக்கின்றோம். அதே போன்று அந்த மண்ணிலே வாழக்கூடியவர்கள் எப்படி எல்லாமே இருக்கின்றார்கள், ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே அந்த கலாச்சாரமான உடையை அணிந்து வந்திருக்கக்கூடிய எதிரணி தலைவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சாவுல் ஹமீது ஹஸரத் அவர்கள் எல்லோரும் இன்று ஸ்பூன்லே சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னார்கள். எல்லோரும் ஸ்பூன்லே சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒப்பிலான் மக்கள், ஒப்பற்ற மக்கள் எத்தனை பேர்கள் ஸ்பூன்லே சாப்பிடுகிறார்கள்? எத்தனை பேர்கள் ஸ்பூன்லே சாப்பிடுகிறார்கள்? இஸ்லாமிய கலாச்சாரம், கலிமாவின் தாக்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்ற அந்த தாக்கம் 1400 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றும் இந்த ஒப்பிலான் பகுதியில் வாழக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று பார்க்கலாம். எத்தனை பேர்கள் ஸ்பூன்லே சாப்பிடுகிறார்கள்? அனாச்சாரம் அல்ல, கலாச்சாரம். இஸ்லாமிய கிடையாது இந்த ஊர்ல எல்லாம், ஸ்பூனே கிடையாது. இந்த ஊர்ல ஏதோ அமெரிக்காவிலேயோ இல்ல சீனாவிலேயோ போயிட்டு ஸ்பூன்ல சாப்பிடுறாங்க சொன்னாலும் கூட கொஞ்சம் ஏத்துக்கலாம், ஏன்னா அந்த ஊருக்காரங்க செய்யலாம். அவங்க இஸ்லாமியர்கள் அல்ல, மற்றவர்கள். இங்கே நாம் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று அன்பிற்குரியவர்கள், நம்முடைய சகோதரர் சாவுல் ஹமீது ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை விட்டுவிட்டு இன்று நடிகர்களுக்கு பின்னால் பெயர் மாற்றி செல்கின்றார்கள் என்று. அவர் இன்னும் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறார் நினைக்கிறேன். புதிய புதிய இயக்கங்கள் எல்லாம் வந்து தோன்றிய பின்பு அது போன்ற நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. இன்று பள்ளிவாசல்கள், தெரு தெருவாக பள்ளிகள் தோண்டி ஒவ்வொரு பள்ளியிலும் இளைஞர்கள் கூட்டம், ஒவ்வொரு பள்ளியிலும் இளைஞர்கள் கூட்டம். அதுவும் எப்படி? இஸ்லாமிய அடையாளத்தோடு, பெரிய பெரிய தாடி, போலீஸ்காரன் பார்த்தாலே இவன் தீவிரவாதி என்று அவன் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, அந்த அளவுக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றி வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே நண்பர் சொல்லுகின்றார், 25 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஞாபகம் இருக்கு, அந்த நடிகர் பேரில் இந்த நடிகர் பேரில் பாலாபிஷேகமும் அவருக்கு பின்னால் உயிரை விடுவதற்கு துணிந்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள். இன்று இஸ்லாமிய இளைஞர்கள் அப்படி இல்லை என்பதை தாழ்மையோடு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, கலாச்சாரம் தான் இன்று பெரிதும் பின்பற்றப்படக்கூடியதாக இருக்கின்றது. கலிமாவின் தாக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு விதைத்த அந்த விதை, படிப்பற்ற பண்பற்ற அந்த மக்களுக்கு மத்தியிலே விதைத்த அந்த விதை, 40 விதையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வைத்த அந்த விதை 23 வருடங்களுக்குள்ளாக, வெறும் 23 வருடங்களுக்குள்ளாக அந்த மண்ணிலேயே படித்த மக்கள் மேன்மை பெற்றவர்களாக மாறுகின்றார்கள். நாயகத்தை பின்பற்றிய அந்த காரணத்தினாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்கள், அறியாமல் காலத்தில் இருந்த சஹாபாக்கள், நபிகளாரார் அவர் சொன்ன ஹதீஸின் அடிப்படையிலே என்னுடைய காலம் தான் சிறந்தது என்று சொன்னார்களே, என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரங்கள் என்று சொன்னார்களே, அந்த நட்சத்திரங்களாக மாறினார்கள். காரணம், அந்த நாயகம் விதித்த அந்த விதை, அந்த கலாச்சார பரிமாற்றம் இன்று 1400 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றும் அது தலைத்தோங்கி இருக்கின்றது. சென்ற ஆண்டு ஐநா சபையிலே ஒரு ஆண்டாக ஒவ்வொரு ஆண்டையும் சில குறிப்பிட்ட அறிஞருடைய பெயர்களிலே அந்த ஆண்டை அறிவிப்பார்கள். அதே போன்று ஐநா சபையினுடைய நூலகத்திலே, அவருடைய பல்கலைக்கழகத்திலே அந்த ஆண்டை அறிவிக்கின்றார்கள். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆண்டாக அறிவித்தார்கள். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏறக்குறைய ஒரு 300 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய பெயரால் அந்த ஆண்டை அறிவித்து அவர் பற்றிய செய்திகளை ஆய்வு செய்வதற்காக வேண்டி என்று அதை அந்த ஆண்டை அறிவித்தார்கள். அந்த மௌலானா ரூமி அவர்கள் மிகச்சிறந்த மேதைகள். எந்த துறை சம்பந்தமாக கேட்டாலும் அதற்குண்டான தெளிவை சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி அவர் பல்வேறு துறைகளிலே தேர்ந்து விளங்கி இருக்கக்கூடிய அவர் எங்கு சென்றாலும்
அவர் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது, இதை அன்னலார் செய்தார்கள் எனவே நான் செய்கின்றேன், இதை அன்னலார் செய்தார்கள் எனவே நான் சொல்கின்றேன், இதை அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தந்தார்கள் எனவே நான் செய்கின்றேன் என்று ஹதீசுகளை வாயிலாக வைத்து அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள், அவர் எடுத்துச் சொல்லக்கூடிய மெஞ்ஞான கருத்துக்கள், அவர் எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த விஞ்ஞான கருத்துக்கள் அனைத்துக்கும் அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதாரணத்தை எடுத்துக்காட்டி எடுத்துச் சொல்லி வருகின்றார்கள். அவர் உடனேயே ஒருவர் இருக்கின்றார், அவருடைய பணியாளராக ஒருவர் சில ஆண்டுகள் அவரிடத்தில் இருக்கின்றார். அவர் ஒரு முறை கேட்கின்றார், மௌலானா ரூமி அவர்களை பார்த்து கேட்கின்றார், மௌலானா அவர்களே, நீங்கள் அற்புதமான கருத்தை சொல்லுகின்றீர்கள், ஐநா சபையிலேயே அந்த ஆண்டை ரூமி ஆண்டு என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய கருஞராக இருப்பார். அவரை பார்த்து சொல்லுகின்றார், ஒரு சிஷியர் சொல்லுகின்றார், நீங்க மிகப்பெரிய அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லுகின்றீர்கள், ஆனால் அதை சொல்லி முடித்த பின்பு உடனடியாக இதை பெருமானார் சொன்னார், பெருமானார் செய்தார் என்று எந்த காரியத்தையும் அவர் மீது சொல்லுகின்றீர்களே, ஏன் நீங்கள் சொன்னேன் என்று சொல்லலாம் அல்லவா என்று கேட்கின்றார். மௌலானா ரூமி அவர்கள் அவருடைய அந்த சிசியரை பார்த்து அமைதியாக இருந்து விடுகின்றார்கள். அதற்கு தக்க சமயத்திலே நாம் பதில் கொடுப்போம் என்று. சில விஷயங்கள் அப்படித்தான், உடனடியாக பதில் கொடுக்காமல் கால சூழ்நிலை பார்த்து தான் பதில் கொடுக்க வேண்டும். அந்த மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த சிசியரை அழைத்துக் கொண்டு ஊர் ஊராக சென்று தன்னுடைய மார்க்க சேவைகளை, தான் அறிந்த விஷயங்களை எடுத்து சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அப்படியே வரக்கூடிய நேரத்திலே ஒரு பனி படர்ந்த பிரதேசத்துக்கு வருகின்றார், கடுமையான குளிரான பிரதேசத்துக்கு வருகின்றார். அந்த கடுமையான குளிரான பிரதேசத்துக்கு வந்த நேரத்திலே இரவிலே உறங்க வேண்டிய சூழல் வருகின்றது. இவரும் உறங்குகின்றார், தன்னுடைய சிசியனையும் உறங்க செல்லுகின்றார்கள். அப்படி சொல்லுகின்றார், சிசியனிடத்தை சொல்லுகின்றார், என்னை மிக அதிகமான நாடுகளுக்கு சென்று நடந்து களைப்பு இருப்பதன் காரணத்தினால் நான் உறங்க செல்கின்றேன். அந்த சிசியனத்தை சிறுவனத்தை இளவனத்தை சொல்லுகின்றார்கள், என்னை சுபுகுடைய நேரத்திலே எழுப்பிவிடு என்று சொல்லுகின்றார்கள். சுபுகுடைய நேரம் வருகின்றது, தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுப்பென்று சொல்லிவிட்டு படுக்கின்றார்கள். தஹஜ்ஜுடைய நேரம் வருகின்றது, அந்த சிறுவன் எழுக்கவில்லை. சுபுகுடைய நேரம் வருகின்றது, இமாம் அவர்களே எழுந்து விடுகின்றார்கள். எழுந்து அந்த சிறுவனை தட்டி எழுப்புகின்றார்கள். ஒரு முறை எழுப்புகின்றார், 2 முறை எழுப்புகின்றார், 3 முறை எழுப்புகின்றார், பல முறை அடித்து எழுப்பிய பின்புதான் அவன் எழுந்திருக்கின்றான். எழுந்த பின்பும் கூட அசதியோடு சொல்லுகின்றான், என்னுடைய உறக்கத்தை கெடுத்து விட்டீர்களே என்று சொல்லுகின்றான். அந்த நேரத்திலே எங்கிருந்தோ பாங்குடைய ஓசை கேட்கின்றது, எங்கிருந்தோ பாங்கினுடைய ஓசை கேட்கின்றது. உடனே அந்த சிறுவனிடத்திலே சொல்லுகின்றார், தன்னுடைய பணியாளரிடத்திலே சொல்லுகின்றார்கள், இதோ இங்கே பாங்கு கேட்கின்றது. இந்த பணியுடைய காலத்திலே, இந்த தணுப்பான நேரத்திலே இங்கே பாங்கு சொல்லப்படுகின்றது. யாராக இருக்கும், யாராக இருக்கும் என்று கேட்கின்ற பொழுது சொன்னார், இங்குள்ள மஸ்ஜிதுடைய முஅத்தின். அந்த முஅத்தினை எழுப்பி விட்டது யார்? முஅத்தினை எழுப்பி விட்டது யார்? அறியவில்லை, எழுந்து விட்டார். எப்படி எழுந்தார்? இறைவனுடைய அச்சத்தின் மூலமாக அவர் பாங்கு கொடுத்து தொழுகைக்கு மக்களை அழைக்க வேண்டும் என்று அவர் எழுந்திருக்கின்றார். யார் சொல்லி இதை செய்தார்கள்? 1000 வருடங்களுக்கு முன்பு அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அறியாமை காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு எடுத்து சொன்ன அந்த செய்தி 1000 ஆண்டுகளுக்கு பின்பு இன்று இந்த பனிபடர்ந்த பகுதியிலே உன்னிடத்திலே நான் ஒரு செய்தியை சொல்கின்றேன், என்னை தஹஜ்ஜுக்கு எழுப்பிவிடு என்று சொன்னேன். இங்கே சுபுக்கு பாங்கு கொடுத்தும் கூட நீ எழுந்திருக்காமல் நீ இருக்கின்றாய். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணலம் பெருமான் சொன்ன அந்த செய்தி இன்று ஏதோ ஒரு பகுதியிலே, பனிபடர்ந்த பகுதியிலே யாரும் எழுப்பாமல் எழுந்து அங்கே அவர் பாங்கை கொடுக்கின்றார். இது அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல்லுடைய தாக்கம். ஆனால் நான் என்னை பற்றி சொன்னாய், என்னிடத்தில் கேட்டாயே, எந்த காரியத்தை சொன்னாலும் எந்த செய்தியை சொன்னாலும் அண்ணலார் சொன்னார்கள் அண்ணலார் சொன்னார்கள் என்று சொல்கின்றீர்களே, ஏன் நீங்கள் சொன்னேன் என்று சொல்லலாம் அல்லவா என்று கேட்டாயே. நான் சொல்லி இருந்தால் அதனுடைய நிலை என்ன என்பதை இதோ இப்பொழுது நான் காணுகின்றேன், உனக்கு காட்டித் தருகின்றேன். நான் சொல்லப்பட்ட செய்தி என்னுடைய கண் முன்னாலேயே மீறப்படக்கூடிய நிலையை பார்க்கின்றேன். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணலார் சொன்ன செய்தி அவருக்கு அறியாத பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் கூட இங்கே பாங்கு கொடுக்கக்கூடிய நேரத்திலே, இந்த பணியுடைய நேரத்திலே, சுபகுடைய நேரத்திலே மாத்தி நினைந்து பாங்கு கொடுக்கின்றார். அவருடைய அழைப்பை கேட்டு ஆயிரக்கணக்கானவர்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் சாரை சாரையாக பள்ளிக்கு வருகின்றார்கள். இப்படி அண்ணலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி தக்வாவின் அடிப்படையிலே, ஈமானின் அடிப்படையில் சொல்லப்பட்ட காரணத்தினாலே அந்த கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தினுடைய வடிவு, அதனுடைய விடிவு இன்று வரை நாம் பார்க்கின்றோம். இங்கே நாம் இஸ்லாமிய கலாச்சாரம் இன்று எல்லா பகுதிகளிலும் பார்க்கின்றோம்.
பனிபடர்ந்த பகுதியிலே காஷ்மீர் பகுதியிலே சென்று பார்க்கின்றோம். அங்கே ராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்கம் மூலமாக அந்த பணியிலே தாங்க முடியாது என்பதற்காக வேண்டி என்று மதுபானங்கள் கொடுக்கப்படுகின்றது. ஆரோக்கியமான அந்த வீரர்களுக்கு, எல்லையை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு, அவர்களுக்கு இந்த பணியை, இந்த குளிரை தாங்க முடியாது என்பதற்காக வேண்டி என்று மதுபானம் கொடுக்கப்படுகின்றது அரசாங்கத்தின் செலவிலேயே. அதே பகுதியிலே ஒரு சமூகம் வாழுகின்றது. அதே பகுதியிலே ஒரு சமூகம் வாழுகின்றது, இஸ்லாமிய சமூகம். அங்கே மது குடிப்பது ஹராம் என்கின்ற காரணத்தினாலே அதை ஒதுக்கி வைத்து வாழக்கூடிய சூழலை இன்று நாம் பார்க்கின்றோம். 1000 ஆண்டுகளுக்கு பின்பும் கூட அன்னலாரின் அந்த இஸ்லாமிய கலாச்சாரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பாரிஸ் நகரத்திலே சென்று பார்க்கின்றோம். பாரிஸ் நகரத்துடைய நிலைகளை இன்று நாம் தொலைக்காட்சி மூலமாகவும் பல்வேறு நிலையிலும் பார்க்கின்றோம். அங்கே அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அணியாமல் இருப்பார்கள். ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அணியாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட கலாச்சாரம் உடைய அந்த பகுதியிலே செல்லுகின்ற பொழுது சில பெண்கள் புர்கா அணிந்து செல்கின்றார்கள். அங்கே படிக்கக்கூடிய கல்லூரியிலே ஒரு மாணவியை அந்த நிர்வாகம் நிர்வாகம் அந்த கல்லூரியிலிருந்து வெளியாக்குகின்றது. என்ன காரணம்? அந்த பெண் அங்கே புர்கா ஹிஜாப் அணிந்து பள்ளிக்கு வருகின்றார், கல்லூரிக்கு வருகின்றார் என்பதற்காக வேண்டி என்று அந்த நிர்வாகம் தடுக்கின்றது. இந்த பெண் அதை என்னுடைய கல்லூரியினுடைய சட்டத்தை விட அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சட்டம் தான் உயர்ந்தது, அதை நான் என் உயிரின் மேலாக நான் பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருக்கின்றேன். இங்கே நான் என்னுடைய மார்க்கத்தின் அடையாளமாகிய கலாச்சாரத்தை பின்பற்றி நான் ஆடை அணிந்து வருகின்றேன் என்று அங்கே அந்த பெண் முழங்குகின்றாள் என்று சொன்னால் கலாச்சாரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதா, வீழ்ந்து கொண்டிருக்கின்றதா? அன்பிற்குரியவர்களே, இதே போன்றுதான் அந்நிய பிரதேசங்களிலே பார்க்கின்றோம். நம்முடைய சகோதரர் சொன்னார்கள், அமெரிக்காவிலே அப்படி, அங்கு இருக்கக்கூடிய ஆடைகள் இப்படி என்றெல்லாம் சொன்னார்கள். அமெரிக்காவினுடைய நாசாவினுடைய ஆய்வறிக்கை, சென்ற ஆண்டினுடைய ஆய்வறிக்கை, அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் யார்? அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய வருங்காலத்திலே மிகப்பெரிய அச்சுறுத்தல் யார்? இப்பொழுது ஈரானில் இருக்கக்கூடிய ஈரானா, அல்லது இப்பொழுது அவர்களை பிடிக்கப்பட்ட கடாபியினுடைய ஆட்களா, அல்லது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகளா என்றெல்லாம் அவர்கள் நாம் யோசித்திருக்கின்ற பொழுது அங்கே அந்த நாசாவுடைய செய்தி சொல்லுகின்றது, இல்லை இல்லை, அமெரிக்கா